பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. பிரியமானவர்களே, இம்மட்டும் நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து தியானிக்கலாம். அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் தன் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறவர். ஆகவே அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பது பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரோடு இடைப்படுவாராக. நம்முடைய தியானத்துக்காக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். 2வது வசனம். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறை பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். 3வது வசனம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நாம் நன்றாக அறிந்த ஒரு காரியம்தான். நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெறுகிற காரியத்தை நாம் பலமுறை தியானித்திருக்கிற காரியம், நாம் கேட்ட பிரசங்கம் தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வேத பகுதியில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அந்த பகுதியை, அந்த காரியத்தை நாம் தியானிப்பது நமக்கு மிக ஆசீர்வாதம். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும். 12 சீசர்கள் வித்தியாசமான அனுபவம் உள்ளவர்கள். ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபை கொடுத்து, வரங்களை கொடுத்து, அவர்களை உருவாக்கி, அவர்களை பயன்படுத்தினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம், சரித்திரத்திலும் பார்க்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தருக்காக வல்லமையாக பயன்பட்ட தேவ மனிதர்களுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது அதிகமான படிப்பு இல்லாதவர்கள், அதிகமான பின்னணி இல்லாதவர்கள், இந்த ஊழியத்துக்கு நாங்கள் தகுதி அற்றவர்கள் என்று அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சாட்சியாக சொல்லியிருப்பார்கள். ஆனால் தேவன் அவர்களை கொண்டு தேசங்கள் அசைக்கப்படுகிற வண்ணமாக பயன்படுத்தினதை அந்த காலத்திலும் சரி, நாம் வாழ்கிற காலத்திலும் சரி நாம் பார்க்க முடிகிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும். வேதத்தில் ஒவ்வொரு காலத்திலையும் கிதியோனை குறித்து பார்க்கிறோம். அவன் பயந்து, அவன் ஒளிந்து கொண்டு ஒரு இடத்துல இருக்கும்போது தேவன் பராக்கிரமசாலியாகிய கிதியோனை என்று அழைக்கிறார், பலப்படுத்துகிறார். கிதியோனை கொண்டு தேவன் செய்த பெரிய பெரிய இரட்சிப்பை நாம் பார்க்க முடிகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய நிலை எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய பின்னணி எப்படி இருந்தாலும் சரி, ஒருவேளை நமக்குள்ளே ஒரு விதமான தயக்கமும் பயமும் இருந்தாலும் சரி, ஆனால் நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்ப வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் தாவீதை பயன்படுத்த முடியும். தாவீதின் கையில் இருக்கிற அந்த ஒரு கூழான் கல்லை கொண்டு கோலியாத்தை விழச் செய்ய அவரால் முடியும். அவர் உண்மை உள்ள ஆண்டவர்.
அவர் பயன்படுத்துவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். நம்மை அவருடைய கரத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தால் போதும். ஆண்டவரே, என்னை எடுத்து நீர் பயன்படுத்தும். நாம் ஆயத்தமாக இருந்து அவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக தாவீது சொல்கிறார், யுத்தத்துக்கு என் விரல்களை அவர் பழக்குவித்தார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற காலத்துல கர்த்தர் தாவீதை உருவாக்க சித்தம் கொண்ட போது தாவீது ஆயத்தமாக இருந்தான். தாவீது ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் அவனுடைய கரங்களை, அவனுடைய விரட்களை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தினார், உருவாக்கினார், பக்குவப்படுத்தினார். நேரம் வந்தது. கோலியாத்தை வீழ்த்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறுவதற்கு தேவன் நிலைநிறுத்திக் கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, அதே தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அதே தேவனுடைய சேவை செய்யத்தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் தேவனுடைய விருப்பம். பழைய ஏற்பாட்டிலே ஆரோன் வம்சத்தில் வந்தவர்கள், லேவி வம்சத்தில் உள்ளவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், சேவை செய்யணும், கர்த்தருக்காக அவர்கள் பயன்படணும். ஆனா புதிய ஏற்பாட்டுல பேதுரு இப்படியாக எழுதுகிறார், அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு நாம் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவருடைய ஜனமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட, மீட்கப்பட்ட, அவரோடு ஐக்கியம் கொண்டு அவருக்காக வாழுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அவருடைய கரத்துல பயன்பட முடியும், அவருக்காக சேவை செய்ய முடியும். அது அவருடைய விருப்பம். நம்முடைய விருப்பமாக இருக்கும் போது, நாம் ஆயத்தமாக இருக்கும் போது, நம்மை தேவ கரத்துல கொடுக்கும் போது, உருவமே இல்லாத, அழகே இல்லாத, பலரால் மிதிக்கப்பட்ட ஒரு கல்லு அந்த மனுஷனுடைய கரத்துல வந்து அந்த மனுஷன் உளியினாலே அந்த கல்லை செதுக்கி 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 ஒரு அற்புதமான ஒரு உருவத்தை கொடுக்கிறார். ஆம், நாம் தேவனுடைய கரத்துல நம்மை கொடுக்கும் போது அவர் நம்மை அவருக்கு ஏற்ற வண்ணமாக நம்மை உருவாக்கி, நம்மை பக்குவப்படுத்தி, தன்னுடைய கிருபையை நமக்கு கொடுத்து, அவர் வரங்களை நமக்கு கொடுத்து, தன்னுடைய வல்லமையினால் நம்மை நிரப்பி அவர் நம்மை பயன்படுத்துவார். பலருக்கு நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். குடும்பங்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். பல ஜாதியாருக்கு நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். அவருடைய கரத்திலே உபயோகப்படுகிற பாத்திரமாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கணும் என்பது தான் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய விருப்பம். அப்படித்தான் இந்த வேதத்துல இந்த படித்த அந்த பகுதியில கூட ஒரு சிறு பெண்ணை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய கரத்தில் இருக்கிற இந்த வேதம் அற்புத வேதம், தேவனுடைய வார்த்தை. இந்த பரிசுத்த வேதாகமத்துல பல மனிதர்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாக எழுதி கொடுத்திருக்கிறார். மோசேயை குறித்து இந்த வேதம் நமக்கு எடுத்து போதிக்கிறது. எலியாவை குறித்து இந்த வேதம் எடுத்து போதிக்கிறது. தாவீதை குறித்து இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. எரேமியாவை குறித்து இந்த வேதம் போதிக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவனுக்காக வல்லமையாக பயன்பட்டவர்கள், எழுப்புதல் வீரர்கள், நியாயாதிபதியின் காலத்தில் ஒவ்வொரு நியாயாதிபதிகள் அவர்கள் செய்த காரியங்கள், தேவன் அவர்களுக்கு மூலியமாக செய்த காரியங்கள் எல்லாம் இந்த வேதம் அற்புதமாக நமக்கு போதித்து நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அதே நேரத்தில் தான் பேரு கூட எழுதப்படாத சிலருடைய வாழ்க்கையும் இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. சிலருடைய கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலருடைய வேலை சொல்லப்பட்டிருக்கிறது, சிலருடைய பெயர்கள், சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சிலருடைய பெயர் கூட சொல்லப்படாதவர்களும் இந்த வேதத்தில் இருக்கிறார்கள். இதுல இருந்து நமக்கு புரிகிற காரியம் என்ன? தேவன் ஒவ்வொருவரையும் தன்னுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த முடியும். அவர்கள் மூலியமாக தன்னுடைய சித்தத்தை அந்த காலத்துல நேரத்துல அவர் செய்து முடிக்க முடியும்.
நாம் இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசு மலை மேல் இருந்து பிரசங்க பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தை கேட்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் திரண்டு 3 நாள் பிரசங்கத்தை கேட்கிறார். 3ஆம் நாள் பிரசங்கம் முடிந்து விட்டது. அவர்கள் எல்லாரும் புறப்படுகிற வேலை வந்த போது அவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறதை இயேசு கண்டார். தன்னுடைய சீசர்களிடத்துல சொன்னார், இவர்களை இப்படியாக அனுப்பக்கூடாது. இவர்களுக்கு ஏதாவது ஆகாரத்தை கொடுத்து நாம் அனுப்ப வேண்டும். ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க, இவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பும். சீசர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்துல எதுவுமே இல்லை. இத்தனை திரளான ஜனங்களுக்கு நாங்கள் பக்கத்து ஊர்ல போயிட்டு கொண்டு வரவும் முடியாது. இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு செய்தி வருகிறது. இங்க ஒரு சிறு பையன் இருக்கிறான். இந்த பையனிடத்துல 2 அப்பமும் 5 மீன்கள் இருக்கிறது. ஒரு சிறு பையன் இருக்கிறான். அவரிடத்துல சில ரொட்டியும் சில மீன்களும் இருக்கிறது. அவைகளை கொண்டு இயேசுவின் கரத்துல வைத்த போது திரளான ஜனங்கள் போஷிக்கப்பட்டு மிகுதியாக இருந்ததையும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அத்தனை ஜனங்கள் அங்க இயேசு இருக்கிறார், சீசர்கள் இருக்கிறார்கள், பல ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனா ஜனங்கள் எல்லாம் போஷிக்கப்படுவதற்கு அந்த சிறு பையனுடைய கரத்தில் இருந்த அந்த சின்ன அப்பங்களும் அந்த 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 மீன்களும் அவன் கொடுத்தான். பலர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த பையன் யார் நமக்கு தெரியாது. அந்த பையனுடைய பேர் என்ன நமக்கு தெரியாது. அவனுடைய தாய் யார் நமக்கு தெரியாது. அவன் தன் கரத்தில் இருக்கிறதை கொடுத்த போது இயேசு அவைகளை எடுத்து பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்துல கொடுக்கும் போது அவைகளை கொண்டு அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். இல்லாததை இருக்கிறது போல அழைக்கும் தேவன் அல்லவா நம்முடைய தேவன். அதே போலத்தான் நான் வாசித்த இந்த வேத பகுதியிலும் பிரியமானவர்களே, இந்த சிறு பெண்ணை குறித்து வேதம் அற்புதமாக நமக்கு போதிக்கிறது. இந்த சிறு பெண்ணு அடிமையாக கொண்டு வரப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அடிமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார். தன்னுடைய தாய் தகப்பனுக்கு தூரமாக்கப்பட்டிருக்கிறார். இந்த சீரியா படை இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்து பலர்களை அழித்து பல நஷ்டத்தை உண்டாக்கி இந்த பெண்ணை அடிமையாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நாம் வாசித்திருக்கிறோம். தாய் தகப்பனை இழந்த துக்கம், சிறு பெண்ணு பயம், தயக்கம். மீண்டுமாக என்னுடைய வீட்டுக்கு போவனா தெரியாது, இருக்கிற இடத்துல என்ன சம்பவிக்கும் தெரியாது. பயந்து பயந்து வாழுகிறார் சிறு பெண். ஆனால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த அற்புதமான காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நம்மிடத்துல என்ன இருக்கு என்பது முக்கியமல்ல. நான் எவ்வளவு பெரிய ஆள் என்பது முக்கியமல்ல. என்னுடைய அனுபவம் என்ன என்பது முக்கியமல்ல. நான் எத்தனை வருடமாக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்பது முக்கியமல்ல. நாம் ஆராதிக்கிற தேவனின் கர்த்தரில் எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பது முக்கியம். நான் 25 வருடமாக சபைக்கு போகிறேன் என்பது பெரிய அல்ல. நான் கேட்ட வசனம், நான் போன சபையில, என்னுடைய ஊழியரோடு எனக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்துல, கர்த்தருடைய அன்புல, கேட்ட சத்தியத்துல நான் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமாக நான் மாறி இருக்கிறேன், எந்த அளவுக்கு கர்த்தரோடு நான் நடக்கிறேன், எந்த அளவுக்கு அவருக்கு விரும்புகிறத நான் செய்கிறேன் என்பதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். விதை விதைக்கப்பட்டாச்சு, நல்லது தான். மரமாக மாறிவிட்டது, நல்லது தான். பெரிய மரமாக தெரிகிறதுனால அங்க பிரயோஜனம் இல்லை. திரளான என்னென்ன இலைகள் காணப்படுகிறதுனால பிரயோஜனம் இல்லை. அந்த மரத்துல கனி இருக்கிறதா என்பது தான் தேவன் பார்க்கிறார். இயேசு பசியோடு இருக்கிறார். ஒரு மரம் தெரிகிறது. அந்த மரத்தின் மூலமாக தனக்கு ஏதான பிரயோஜனம் உண்டாகும் என்று அருகிலே போகிறார். பெரிய மரம், இலைகள் நிறைந்திருக்கிறது, ஆனா கனி இல்லை.
ஆகவே தேவன் நம்மிடத்துல வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார், பலனை எதிர்பார்க்கிறார். நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் இருக்கிறோம், நம்முடைய வார்த்தை, நம்முடைய ஜீவியம், நம்முடைய கிரியைகள், நம்முடைய ஜெபம், நம்முடைய தியானம், நம்முடைய அர்ப்பணிப்பு, அது எந்த அளவுக்கு கிறிஸ்துவில் வளர்ந்திருக்கிறது என்பது தான் முக்கியம். அதன் மூலமாகத்தான் தேவன் மகிமை அடைகிறார். அவைகள் மூலமாகத்தான் தேவன் நமக்கு இன்னும் கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து பயன்படுத்த முடிகிறது. நாம் வாசித்த பகுதியில இந்த நாகமான், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் படைத்தலைவன். அவன் படைத்தலைவன், ஒரு பெரிய படையை நடத்துகிற தலைவன். அந்த படை அவனுடைய ஆலோசனையின் படித்தான் நடக்கணும். அந்த படை அவன் சொல்லுகிற வண்ணமாகத்தான் யுத்தம் செய்யும். அந்த படை யாரை செலக்ட் பண்ணுகிறானோ அவன் தான் அன்று யுத்தத்துக்கு போவணும். அவன் வைத்தது தான் சட்டம், அவன் சொல்லுவது தான் சட்டம், அவன் நடத்துவது தான் சட்டம். அவன் சொல்லுகிறதின் படித்தான் பயன்பட வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும், புறப்பட வேண்டும். படைத்தலைவன் ஒரு படைக்கு தலைவனாக இருக்கிறான் என்றால் எத்தனை அனுபவங்கள் இருக்க வேண்டும், எத்தனை யுத்தத்தை அவன் பார்த்திருக்க வேண்டும். படைத்தலைவன். இரண்டாவது, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இவன் மூலமாக, இந்த நாகமான் மூலமாக சீரியா தேசத்துக்கு தொடர்ந்து ஜெயம், தொடர்ந்து ரட்சிப்பு, தொடர்ந்து மேன்மைகள் உண்டாயிருக்கிறது. ஒரு சீரியா தேசத்துக்கே ஜெயத்துக்கு, பாதுகாப்புக்கு, ரட்சிப்புக்கு காரணமாக இருக்கிறவன். எத்தனை மேன்மை! மூன்றாவது, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மகா பராக்கிரமசாலி. பயம் என்பதே அவன்கிட்ட இல்லை. எத்தனை பெரிய யுத்தமானாலும் ஆயத்தம், எத்தனை பெரிய ராஜாவை எதிர்க்க வேண்டுமா ஆயத்தம். பராக்கிரமசாலி. படைத்தலைவன். அவன் மூலமாக சிரியா தேசத்துக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அவன் பராக்கிரமசாலி, ஜெயத்தை கண்டவன், அனுபவம் மிக்கவன். இந்த படை தலைவன் இருக்கிறதுனால அந்த சீரியா தேசத்தின் ராஜாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இத்தனை அனுபவங்கள் உடைய இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, குஷ்டரோகியாயிருந்தான். பிரியமானவர்களே, இன்னைக்கும் நம்மை சுத்தி பலவான்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், கோடீஸ்வரர் இருக்கிறார்கள், மேதாவிகள் இருக்கிறார்கள், பல தரப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், பேரு சம்பாதித்தவர்கள், பதவியில் இருக்கிறவர்கள், மேன்மை உள்ளவர்கள், பல தரப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாகமான் குஷ்டரோகியா இருந்தான். இன்னைக்கு நாம் வாழ்கிற சமுதாயத்துல, நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்துல, ஜனத்துல பல தரப்பட்ட ஜனங்கள் பாவ குஷ்டரோகத்தில் இருக்கிறார்கள், வியாதி குஷ்டரோகத்தில் இருக்கிறார்கள், அடிமைத்தனம் என ஒரு குஷ்டரோகத்தில் இருக்கிறார்கள். போராட்டம், வியாதி, மரணம், கட்டுகள், சொல்ல முடியாத அனுபவத்துல நம்மை சுற்றி பலர் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் குடும்பம் பிரிந்த நிலையில் இருக்கிறார்கள். எத்தனையோ வாலிபர்கள் ட்ரக்ஸுக்கு அடிமையாக, எத்தனையோ தேவ பிள்ளைகளை விசுவாசத்தை விட்டு தூரமாய் விட்டார்கள், ஊழியத்தை விட்டு தூரமாய் விட்டார்கள், கர்த்தரை விட்டு தூரமாய் விட்டார்கள். தேமான் இப்பிரபஞ்சத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு தூரமாகி விட்டான் என்று பவுல் சொல்லுகிறார். 12 அப்போஸ்தலர்ல ஒருவனாகிய யூதாஸ் பண ஆசை நிமித்தம் கர்த்தருக்கு தூரமாய் விட்டான். எலிசாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வரவேண்டிய கேயாசி பொருள் ஆசை நிமித்தமும் அவன் கர்த்தருக்கு தூரமாய் விட்டான், ஊழியத்துக்கு தூரமாய் விட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல தன் ஸ்தானத்தை விட்டு விழுந்து போன நிலைமை. நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்திலும் பலரும் அடிமைத்தனத்துல, வியாதியில, பலவிதமான சோதனையில் இருக்கிறார்கள்.
அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மைத்தான் பயன்படுத்த விரும்புகிறார். சமுதாயத்தில் ஒரு மேன்மை உண்டாகணுமா, சமுதாயத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகணுமா, ஒரு மனுஷன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, கர்த்தரில் பின்மாற்றம் அடைந்தவன் மீண்டுமாக கர்த்தருடைய கிருபைக்கு வர வேண்டுமா, ஐக்கியத்துக்கு வர வேண்டுமா, தேவன் நம்மைத்தான் பயன்படுத்த விரும்புகிறார். நம் மூலியமாக தன் கிரியை செய்ய விரும்புகிறார். நம்மை செயல்படுத்த விரும்புகிறார். நமக்கு கிருபை கொடுத்த விரும்புகிறார். நம்மை அனுப்ப விரும்புகிறார். அவன் நம்மை நம்புகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற வாலிபனே, கர்த்தர் உங்களை நம்புகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற ஒருவேளை குடும்பஸ்தரா இருக்கிறார், நீங்க ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை நம்புகிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். அவர் உங்களை பயன்படுத்த முடியும். அவர் நம்மை நம்புகிறார். அத்த பவுல் சொல்லுகிறார், உண்மை உள்ளவன் என்று என்னை நம்பி இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை நம்புகிறார். அவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். நாம் இருக்கிற நிலையில, நாம் இருக்கிற அந்த இடத்துல ஏதோ ஒரு குடும்பத்தை தப்புவிக்க நம் மூலமாக அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். சில வாலிபர்களை அந்த பாவ கட்டிலிருந்து கொண்டு வர நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு சொன்னார், வேலையாட்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலையாட்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆம் பிரியமானவர்களே, நாம் கடைசி காலத்துல வாழ்கிறோம். கர்த்தர் அந்த கடைசி காலத்துல தன்னுடைய கரத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிற சிறியவரோ பெரியவரோ எப்படியாப்பட்ட நிலையில இருக்கிறவர்களை அவன் பயன்படுத்த விரும்புகிறார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவர் கண்டார். அவருடைய சித்தத்தை செய்கிறவனாக அவனை கர்த்தர் பார்த்தார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி இல்ல, நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால், இந்த சிறு பெண்ணின் இடத்துல காணப்படுகிற சில அற்புதமான அனுபவத்தை நாம் தியானிக்க முடிகிறது. ஆம், சிறு பெண்ணு தான். இதனால நாகமானை குறித்து நாம் பல செய்திகள் கேட்டு இருக்கிறோம். அவன் எலியாவின் இடத்துல போகிறான். எலியா சொல்லுகிற வண்ணமாக அவன் செய்யாத போது அவனோடு இருக்கிற வேலைக்காரன் ஆலோசனை கொடுக்கிறான். அந்த ஆலோசனைப்படி அவன் யோர்தான் நதியில் 7 முறை அவன் முழுகி எந்திருக்கும் போது அவனுடைய சரீரத்தில் இருக்க குஷ்டரோகம் மாறுகிறது. இந்த அனுபவத்தை நாம் கேட்டது தான். ஆனால் கர்த்தருடைய கரத்துல நாம் பயன்பட வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால், இந்த சிறு பெண்ணிடத்துல இந்த பெரிய படைத்தலைவன், இந்த பராக்கிரமசாலி, இவனை கொண்டு அநேக ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. இந்த மனுஷனுக்கு உண்டாயிருக்கிற அந்த குஷ்டரோகத்திலிருந்து அவன் விடுதலை பெறுவதற்கு இந்த சிறு பெண் செய்த ஊழியத்தை, அனுபவத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த அனுபவம் இந்த நாளில் நமக்குள் வருமானால் நம்மையும் கர்த்தர் பயன்படுத்துவார். நம் மூலமாக தேவ கிரியை வெளிப்படும். நம் வார்த்தையிலிருந்து பலர் ரட்சிக்கப்படுவார்கள். நம்மில் இயேசுவை அநேகர் பார்க்க காரணமாக மாறும். அந்த வார்த்தை, அந்த காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பெண் மூலியமாக இந்த நாகமான் ரட்சிப்பு அடைவதற்கு, சுகம் அடைவதற்கு, விடுதலை அடைவதற்கு, இவனுடைய சரீரமும் ஒரு குழந்தையின் சரீரத்தை போல மீண்டுமாக மாறுவதற்கு காரணமாக இருந்த இந்த பெண் காணப்படுகிற அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பெண் முதலாவது, இந்த பெண்ணின் இடத்துல நாம் பார்க்கிற அனுபவம் ஆத்தும பாரம் உள்ள பெண். பிரியமானவர்களே, இந்த சிறு பெண்ணிடத்துல நாம் பார்க்கிற முதல் அனுபவம் என்ன தெரியுமா? ஆத்துமா பாரம். ஆத்துமா பாரம், அழியும் ஜனங்களை குறித்த ஒரு ஆத்துமா பாரம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், இந்த சிறு பெண்ணுக்கு இந்த நாகமான் மேல கோபம் தான் இருக்கணும்.
அவன் வியாதி பட்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது பார்த்தபோது இவளுக்குள்ள என்ன வந்திருக்கணும்? ஒரு சந்தோஷம் வந்திருக்கணும். என்னுடைய தாய் தகப்பனுக்கு தூரமாக்கினாய், என்னுடைய உறவினருக்கு தூரமாக்கினார், என்னுடைய தேசத்திலிருந்து என்னை தூரமாக்கினார், என்னை அடிமைப்படுத்தி இங்க கொண்டு வந்திருக்கிறார், என ஜனங்கள் எல்லாம் நீ உபத்திரப்படுத்தி இருக்கிறாய். ஆகவே தான் கர்த்தர் உன்னை தண்டித்து இருக்கிறார். உனக்கு இந்த குஷ்டரோகம் நியாயமானது தான், இனி அனுபவிக்கட்டும் என்று தான் நினைத்திருக்கணும். ஆனா தனக்கு தீமை செய்த, தன்னுடைய தேசத்துக்கு தீமை செய்த, தன்னை அடிமைப்படுத்தி தன்னுடைய அரண்மனையில தன்னுடைய மனைவிக்கு பணிவிடை செய்ய வைத்திருக்கிற இந்த மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்ததை கேள்விப்பட்ட உடனே அந்த மனுஷனுடைய வேதனையை இவளால பார்க்க முடியல. அந்த நாகமானுடைய வருத்தத்தை, பாரத்தை இந்த சிறு பெண்ணால் சகிக்க முடியல. இதுதான் ஆத்மா பாரம். இயேசு சொன்னா, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டு தன் ஆத்மாவை இழப்பாயானா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? யூதாஸ் அத்தனை தீமைகளை செய்தும் காட்டி கொடுத்தும் இயேசு யூதாஸ் மேல அன்பு தான் வைத்திருந்தார். யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரியும், நம்பிக்கை துரோகம் செய்ய போகிறான் தெரியும். இந்த ராத்திரி இவன் மூலியமாகத்தான் நான் பிடிபட போறேன் தெரியும். ஆனாலும் எல்லாருடைய காலை கழுவுவது போல யூதாசினுடைய காலையும் கழுவு. அப்படியாவது அவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுவான், அப்படியாவது அவன் மீண்டுமாக என்னிடத்துல வந்து விடுவானோ, வரமாட்டானோ. போதாதுன்னு கெஸ்தமனே தோட்டத்துல வந்து முத்தம் கொடுக்கும் போது, சிநேகிதனே, அப்படியாவது அவன் உணர்ந்து தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டானா? மீண்டுமாக இந்த அற்புதமான ஊழியத்துக்கு வந்துவிட மாட்டானா? ஆத்துமா பாரம். சிலுவையில இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். ரெண்டு பக்கத்துல ரெண்டு கல்லர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் தூசிக்கிறான், மற்ற ஒருவன் தூசிக்க வேண்டாம். நாம் தப்பு செய்தோம், நமக்கு வந்த தண்டனைக்கு நியாயமான தண்டனையை நாம் அனுபவிக்கிறோம். இவர் எந்த தப்பும் செய்யல. ஒருவன் இயேசுவை தூசிக்கிறான், மற்றவன் இயேசு மேல விசுவாசம் வைக்கிறான். இயேசுவே, நீர் உம்முடைய ராஜ்யத்துல என்னையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அந்த சூழலிலும் இயேசு ஆத்மா பாரம் கொண்டவராக அவனை ரட்சிக்கிறார். நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். கடைசி நொடியிலும் சரி, ஆத்துமாக்களை ரட்சிக்கிற அந்த பாரம், அந்த தாகத்தை இயேசுவிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த அனுபவத்தை தான் இவளை பார்க்கிறோம். இவன் எனக்கு தீமை செய்திருக்கிறான், என்னை அடிமைப்படுத்தி இருக்கிறான், என்னை துன்புறுத்தி இருக்கிறான், என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறான். ஆனாலும் அவருக்கு விடுதலை உண்டாகும், அவருக்கு ரட்சிப்பு உண்டாகும், இந்த குஷ்டரோகத்துல நீங்கணும். பிரியமானவர்களே, உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவர்கள் குறித்த பாரம் உங்களுக்கு இருக்கணும். உறவினர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஆத்துமா பாரம், சிநேகிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஆத்துமா பாரம், என் ஸ்தனத்துல வேலை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பாரம் நமக்குள் காணப்பட வேண்டும். ஆத்துமா பாரம். எப்படியோ போகட்டும், வேண்டாம். கிறிஸ்துவின் ஆத்துமா பாரம் நம்முடைய உள்ளத்தின் தட்டும் போது கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். சிறு பெண் அடிமை தனத்தில் இருக்கிற நிலையிலும் ஆத்மா பாரத்தோடு இருக்கிறார். அவருக்கு பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, இந்த கட்டிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை உண்டாக வேண்டும். ஆத்மா பாரம் இருக்குமானால் கர்த்தர் நம் மூலியமா அநேக ஆத்துமாக்களை தேவன் ரட்சிப்புக்கு நடத்த முடியும். ரெண்டாவது, இந்த சிறு பெண்ணில் இருக்கிற ரெண்டாவது அனுபவத்தை பார்க்கும்போது பிறர் மேல அதிகமான அன்பு. ஆத்துமா பாரம் ரெண்டாவது, அவன் மேல ஒரு அன்பு, பிறர் மேல அன்புள்ள ஒரு சிறு பெண். ஆம் பிரியமானவர்களே, இயேசு நாம் பார்க்கிறோம், மலை பிரசங்கத்தை அவர் பண்ணும்போது அவர் சொல்லுகிறார், மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம், மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது 44வது வசனத்தை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சத்துருக்களை நேசியுங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க,
உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்துருக்களை நேசிங்க, பிறர் மேல அன்பு. அந்த நாகமான் மேல அன்பு இல்லாவிட்டால் ஆத்ம பாரம் இருந்திருக்காது, அவர் ரட்சிக்கப்படணும் என்ற விருப்பமே இருந்திருக்காது. நாம் கர்த்தருடைய ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் அன்பு நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். யாரு மேலே நமக்கு பகை இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. சாத்தானை தவிர வேற யாரும் நம்முடைய வாழ்க்கையில விரோதிகளா இருக்கக்கூடாது. சூழ்நிலை நிமித்தம் சிலர் நமக்கு விரோதமாக ஏதாவது தீமை செய்திருப்பார்கள், மன்னித்து விடலாம். கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாம் எல்லாரையும் மன்னித்து விடுவோம், எல்லாரையும் மன்னித்து விடுவோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, அன்பு திரளான பாவங்களை மூடுகிறது. எபேசியர்ல நாம் 4வது அதிகாரத்துல கடைசி வசனத்தை பார்க்கிறோம், கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, காண்கிற சகோதரரிடத்துல அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்துல அன்பு கூறுகிறதுனால என்ன பிரயோஜனம்? சபைக்கு வருகிறேன், ஆராதிக்கிறேன், பிரசங்க கேட்கிறேன், காணிக்கை செலுத்துறேன், எல்லாம் செய்யறேன், என் சகோதரரோடு நான் ஐக்கியத்தை படாவிட்டால் என்ன பிரயோஜனம்? குடும்பத்தில் அன்பு இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? மன்னிக்காவிட்டால் என்ன பிரயோஜனம்? பிரியமானவர்களே, ரோமர் 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனுடைய அன்பை அவர் நமக்குள் ஊற்றி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நமக்குள் ஊற்றி இருக்கிறார். அந்த அன்பு மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்து. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். நாம் மன்னிக்காவிட்டால், நமக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது. கிறிஸ்துவை ஆராதிப்பது பிரயோஜனம் இல்லை. இந்த மகள் அந்த நாகமான் மேல அன்பு காட்டுகிறார், அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆகவே தான் அவர் மீட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால், கர்த்தருடைய கிருபை வரங்கள் நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால், நாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், நாம் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும், கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க யார் மேலேயாவது கசப்பு இருந்தால் இன்னைக்கு மன்னிங்க, எடுத்து போடுங்க. விரோதம் இருந்தால் எடுத்து போடுங்க. பேசாம இருக்கீங்களா, ஐக்கியப்படுங்க. இயேசு சொல்லுகிறார், நீ காணிக்கை செலுத்துவதும் போது உன் சகோதரர் பேர்ல ஏதாவது குறை இருக்குமானால் உன் காணிக்கையை அங்க வைத்து விட்டு போய் ஐக்கியப்பட்டு விட்டு வந்து காணிக்கை செலுத்து. ஆராதனைக்கு முன்பு ஐக்கியம் முக்கியம், அன்பு முக்கியம். இல்லாவிட்டால் கிருபை வெளிப்பட முடியாது, வரம் வெளிப்பட முடியாது, தேவன் வெளிப்பட முடியாது, நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியாது. பிறர் மேல் அன்பு நிறைந்திருக்கு. தனக்கு தீமை செய்ததை நினைக்காம அந்த மனுஷன் மேல அன்பு காட்டுகிறபடியால் தான் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கரத்துல பயன்பட வேண்டுமா? முதலாவது ஆத்துமா பாரம் நிறைந்தவர்களாக இந்த சிறு பின்னை போல நாம் மாறுவோம். 2வது பிறர் மேல அன்பு செலுத்துகிறவர்களாக, மன்னிக்கிறவர்களாக நாம் மாறும்போது கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடிகிறது. 3வது இந்த சிறு பெண்ணில காணப்படுகிற 3வது ஒரு அனுபவம், தேவனை நன்றாக அறிந்த ஒரு சிறு பெண். வேதம் சொல்லுகிறது சிறு பெண், ஆனால் தன்னுடைய தேசத்தை சரியாக அறிந்திருக்கிறார். உலகத்துல பல தேசங்கள் இருந்தாலும் இஸ்ரவேல் தேசம் அது வாக்குத்தத்தத்தின் தேசம். எங்களுடைய முன்னோர்களுக்கு தேவன் கொடுத்த தேசம், தேவனுடைய ஆலயம் இருக்கிற தேசம், பலிகள் செலுத்துகிற தேசம், நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படுகிற தேசம், ஊழியம் செய்கிற தேசம். அந்த தேசத்தில் ஆராதிக்கிற யெகோவா தேவனை அவள் எந்த அளவுக்கு அறிந்திருக்க வேண்டும் யோசிக்கணும். தீமை செய்த மனுஷனுக்கு சுகம் உண்டாக வேண்டும் என அவள் விரும்புகிறாள். 2வது அந்த மனுஷன் மேல அன்பு காட்ட முடிகிறது என்றால் அது எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கணும். சிறு பெண்ணு தான், ஆனா சிறு பெண்ணா இருந்தாலும் தேவனை அறிந்திருக்கிறாள்.
அந்த பெண்ணுடைய தாய் தகப்பன் வேதத்தை போதித்திருக்கிறார்கள், தேவனை போதித்திருக்கிறார்கள், தேவனுடைய வழியில அவளை நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே தான் அந்நிய தேசத்துல இருந்தாலும் தேவன் மேல உள்ள பற்று மாறவில்லை, வைராக்கியம் மாறவில்லை, தேவனை நினைக்கிற அந்த நினைப்பு மாறவில்லை. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அங்க அனுபவங்கள் வேறு, பாஷைகள் வேறு, வேலைகள் வேறு, சூழ்நிலை வேறு, எல்லாமே விரோதமாக இருந்தாலும் தேவன் மேல உள்ள பற்று கொஞ்சம் கூட மாறல. அக்கினி சூளையாய் இருந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர வேற யாரையும் ஆராதிக்க மாட்டோம். சிங்கம் குகையாய் இருந்தாலும் சரி, நான் ஆராதிக்கிற தேவனை தப்ப வேற யாரையும் ஆராதிக்க மாட்டேன். என்ன வைராக்கியம்! காரணம், அவர்கள் வாலிபர்கள், தன்னுடைய வாலிப நாட்களிலே தேவனை அவர்கள் அண்டிக் கொண்டு வாழ்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். நாம் சரியாக தேவனை பற்றி இருப்போமானால், வேதத்தை பற்றி இருப்போமானால், அர்ப்பணிப்பில் இருப்போமானால், ஜெபத்தில் இருப்போமானால், தீர்மானத்தில் இருப்போமானால், தேவ ஆவியானவரால் நாம் நடத்தப்பட்டு நிரப்பப்பட்டு இருப்போமானால், இடம் மாறினாலும், சூழ்நிலை மாறினாலும், மனுஷர்கள் மாறினாலும், எந்த இக்கட்டான நிலையிலும் தேவனை அறிகிற அறிவிலிருந்து நாம் கடுகளவு கூட மாற மாட்டோம். இந்த பெண் இந்த தேசத்துல ஒரு ராஜா, ஒரு தளபதி, படை வீரர், பராக்கிரமசாலி, தேவன் அண்டை நடத்தப்படுகிறதுக்கு இந்த பெண் தேவனை அறிந்திருக்கிற அறிவு மிக காரணம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7, 8, 9 பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமாக தோன்றுகிற எல்லாவற்றின் நஷ்டமாக எண்ணுகிறேன். அவரை அறிகிற அறிவு. பிரியமானவர்களே, ஊழியத்துல நீங்க வளரணுமா, கர்த்தர் பயன்படுத்தணுமா, இயேசுவை எந்த அளவுக்கு நாம் அறிகிறோம் என்பது முக்கியம். நாளுக்கு நாள் அவருடைய அன்பை, இரக்கத்தை, அவருடைய வரத்தை, அவருடைய ஞானத்தை, வேதத்தை, ஜீவியத்தை நாம் நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு தேவனை அறிகிறோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு கிட்ட நாம் சேருவோம், அந்த அளவுக்கு கிறிஸ்துவை போல மாறுவோம், அந்த அளவுக்கு அவர் அனுபவம் நம்மில் வர ஆரம்பிக்கும். நம்மில் கிறிஸ்து வெளிப்பட ஆரம்பிப்பார், நம் மூலமாக கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க கிறிஸ்துவை அறிய அறிய உலகத்துக்கு தூரமாவீர்கள், கிறிஸ்துவை அறிய அறிய உலக காரியத்துக்கு தூரமாவீர்கள். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சிறு பெண்ணு தான், ஆனா கிறிஸ்துவை எந்த அளவுக்கு, தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார். மேன்மையான ஊழியம் செய்யணுமா, கிறிஸ்துவின் மேன்மையை நாளுக்கு நாள் நாம் அறிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிய வேண்டும், பிதாவை நாம் அறிய வேண்டும். அவருடைய ஒவ்வொரு பண்புகளையும் அனுபவங்களையும் நாம் அறியத்தான் நம்மிலிருந்து கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. 4வது, இந்த சிறு பெண்ணில் நாம் பார்க்கக்கூடிய காரியம் 4வது, ஊழியனின் மேன்மையை அறிந்த சிறு பெண். ஊழியனின் மேன்மையை அறிந்த சிறு பெண். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, வாலிபர்களே, குடும்பஸ்தர்களே, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபையில உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியரோடு உண்மையாக இருங்க, கீழ்ப்படிங்க. உங்க ஊழியருடைய ஜெப வாழ்க்கையை அறிந்து கொள்ளுங்க, உங்க ஊழியருடைய தரிசனத்தை அறிந்து கொள்ளுங்க, உங்க ஊழியருடைய அர்ப்பணிப்பை அறிந்து கொள்ளுங்க, தியாகத்தை அறிந்து கொள்ளுங்க. ஒரு உண்மையான ஊழியர் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கைக்காக தேவன் கொடுத்தார், அவர் தகப்பனாக எண்ணுங்க. ஊழியரை குறித்து குறை சொல்லாதீங்க, ஊழியர் மேல தப்பு சொல்லாதீங்க, ஊழியருக்கு கீழ்ப்படிங்க. இந்த சிறு பெண்ணை பாருங்க, இந்த நாகமானுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே எலியா என்ற தேவ மனுஷர் இருக்கிறார், தேவ மனுஷன். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல பல ஊழியர்கள், ஆனா உண்மையான ஊழியர்களை கண்டு கொள்ளுங்க. வரத்தை வைத்து, வல்லமையை வைத்து, கிரியைகளை வைத்து கணக்கு போடாதீங்க, வாழ்க்கையை பாருங்க. கனியினாலே மரம் அறியப்படுகிறது, இயேசு சொன்னார். ஊழியருடைய வாழ்க்கையை பாருங்க, அர்ப்பணிப்பை பாருங்க, ஊழியருடைய பரிசுத்தத்தை பாருங்க, அவர்களுடைய தியாகத்தை பாருங்க. வெளி தோற்றத்தை வைத்து கணக்கு போட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியரோடு உண்மையாக வாழ்க்கை கட்டப்படட்டும்.
உங்களுக்கு கொடுத்த அந்த தகப்பனார் சொல்லுகிற ஆலோசனை நடங்க, அந்த வழியில நடங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். தெரிகிற இடத்துக்கெல்லாம் ஓடாதீங்க. சபையில வசதி இல்லைன்னு வேற சபைக்கு போவாதீங்க. எங்க பாஸ்டர்கிட்ட வல்லமை இல்லைன்னு வேற ஊழியர்கிட்ட போவாதீங்க. கடைசி காலத்துல கள்ள கிறிஸ்துகள், கடைசி காலத்தில் கள்ள போதகர்கள், கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள், கடைசி காலத்தில் கள்ள அப்போஸ்தலர்கள் தோன்றுவார்கள். நம்ம அந்த காலத்தில் வாழுகிறோம். உங்க சபையில உண்மையா இருங்க, நாட்டப்பட்ட இடத்துல கனி கொடுங்க, ஊழியருடைய தரிசனத்தோடு நடங்க, ஊழியரோடு சேர்ந்து ஊழியம் செய்யுங்க. உங்க பிள்ளைய சபையில பழக்குங்க. உங்க பிள்ளைக்கு முன்பாக ஊழியருக்கு குறைவாக பேசாதீங்க. இந்த சிறு பெண்ணு தன்னுடைய ஊழியரை குறித்து, எலிஷாவை குறித்து மேன்மையாக, அந்த ஊழியர்கிட்ட போனா சுகம் உண்டாகும், அவர் கர்த்தருடைய ஊழியர், அவர் தீர்க்கதரிசி, தேவனுடைய சந்நிதியில் நிக்கிறவர். எத்தனை அற்புதம்! சிறு பெண்ணுங்க, அழுது கொண்டிருக்க வேண்டிய வயசு, பயந்து கொண்டிருக்க வேண்டிய வயசு, அம்மா அப்பாவை நினைச்சு கொண்டிருக்க வேண்டிய வயசு, என்னை இங்கிருந்து யாரு கொண்டு போவா என்று அங்கலாய்க்க வேண்டிய வயசு, சாப்பிடாம இருக்கணும், துக்கத்துல இருக்கணும். ஆனா அந்த பெண்ணு சொல்றா பாருங்க, நாகமானுக்கு சுகம் உண்டாகணுமா, குஷ்டரோகம் மாறணுமா, இஸ்ரவேல் தேசத்துல தேவ மனுஷன் இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியரை கொடுத்த எத்தனை பெரிய அறிவு பாருங்க இந்த மகளுக்கு. உங்க ஊழியரோடு நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஊழியருக்கு நீங்க துணையா இருக்கீங்களா? கலாத்தியர் சபையை குறித்து பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் 4வது அதிகாரம் 13, 14, 15 படிச்சு பாருங்க. நான் வியாதியோடு இருந்த போது, பலவீனமா இருந்த போது, நீங்க என்ன அற்பமாக நீங்க என்ன பார்க்கல, என்ன துணிகரிக்கல, என்ன தூரப்படுத்தல, தேவ தூதனை போல என்னை ஏற்றுக்கொண்டீங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல என்னை ஏற்றுக்கொண்டீங்க. இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, உங்க ஊழியரை தேவ தூதனை போல பாருங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? தேவன் உங்க வாழ்க்கைக்காக நீங்க பரிசுத்தமாக, உண்மையாக, ஆசீர்வாதமாக, சுகமாக வருகைக்கு நீங்க ஆயத்தப்பட வேண்டும் என்று உங்களுக்காக தேவன் கொடுத்த ஆவிக்குரிய தகப்பன். கிறிஸ்துவை போல பாருங்க, தேவ தூதர்களை போல பாருங்க. அவர்களை தூரப்படுத்த வேண்டாம், அவர்களுக்கு உதவியாக துணையாக நில்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார், கூடுமானால் உங்களுடைய கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கவும் நீங்க ஆயத்தப்பட்டீங்க. என்ன சாட்சி பாருங்க, கலாத்திய சபையை குறித்து என்ன சாட்சி! பவுல் அப்போஸ்தலருக்கு இந்த கண்ணுல சில பிரச்சனை இருக்கு, அதை பார்த்து அந்த சபையார சகிக்க முடியல. என்னுடைய தகப்பன், உங்க ஊழியர் பலவீனமா இருக்கும் போது பராமரிங்க, உங்க ஊழியர் தேவையை பாருங்க. நீங்க அவங்க தேவையை சந்திக்காவிட்டால் யார் சந்திப்பா? நீங்க பராமரிக்காவிட்டால் யார் பராமரிப்பா? நீங்க கொடுக்காவிட்டால், தாங்காவிட்டால் யார் தாங்குவா? அவர் உங்களுடைய தகப்பன், அவர் உங்களுடைய தகப்பன். உங்களுக்காக உபவாசிக்கிறார், உங்களுக்காக கண்ணீர் விடுகிறார், உங்களுக்காக தன்னுடைய குடும்பம், பிள்ளைகள், தேவைகளை பக்கத்துல வைத்து விட்டு ராத்திரி பகல் என்று பார்க்காமல் ஓடி வருகிற உங்களுடைய தகப்பன். நேசிங்க, ஊழியருடைய மேன்மையை அறிந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கூடுமானால் கண்களையும் பிடுங்கி கொடுக்கிறதுக்கு ஆயத்தமானார்கள். அந்த ஊழியருக்கு எத்தனை சந்தோஷம்! அந்த விசுவாசிகளை பார்த்து, உங்களை பார்த்து உங்க ஊழியர் சந்தோஷப்படணும். உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை, சுபாவங்களை, ஜீவியத்தை பார்த்து உங்க தகப்பன் சந்தோஷப்படணும். அவர் படுகிற பிரயாசத்தை அவர் சந்தோஷப்படணும். இந்த மகன் ஊழியரை குறித்து சொல்லுகிறான். அநேகர் வெளியே நீங்க யாரை பார்க்குறீங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்க, எங்க சபைக்கு வாங்க, எங்க பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிப்பார், உங்களுக்கு வசனத்தை சொல்லுவார் என்று சொல்லுங்க. ஊழியரோடு ஐக்கியமா இருங்க. 4வது மகன் சொல்லுகிறார், ஊழியருடைய மேன்மையை அறிந்த மகன். இஸ்ரவேல் தேசத்துல எலிஷா தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் மூலியமா அற்புதம் நடக்கும். உங்க ஊழியரோடு ஐக்கியமா இருங்க, ஊழியருக்காக ஜெபிங்க, ஊழியரை முடிந்த அளவுக்கு தாங்குங்க, ஊழியரோடு ஊழியத்துக்கு போங்க, தரிசனத்தை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை, உங்களை ஆசீர்வதி. இந்த சிறு பெண்ணில் கடைசியாக இந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். இந்த சிறு பெண்ணு அடிமைத்தனத்துல
இருந்து கொண்டும் ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்காக சம்பாதிக்கிறார். இந்த சிறு பெண்ணில் காணப்படுகிற 5வது அனுபவம் என்ன தெரியுமா? சிறு பெண்ணு அடிமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறாள். இந்த வீட்டுல வேலை செய்து கொண்டிருக்கிறாள். எப்ப நான் வீட்டுக்கு போவேன் தெரியாது, யாரு தன்னை விடுதலை ஆக்குவா தெரியாது, நாளைய தினத்துக்கு இந்த பெண்ணுக்கு எதுவுமே தெரியாது. இந்த நிலையிலும் படை தலைவன், பராக்கிரமசாலி, சிரியா தேசத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்கினவன் இந்த நாகமானுக்கு சுகம் மாத்திரமல்ல, இந்த நாகமானை கர்த்தருக்கு நேராக நடத்தினார். எத்தனை அற்புதம் பிரியமானவர்களே! கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், இந்த நாள் ஒரு தீர்மானம் வேணுங்க. நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை இருந்து யாரையாவது ஒருவரை கர்த்தருக்கு நேராக நடத்த தீர்மானங்க. இன்னைக்கு குடும்பமாக ஒரு தீர்மானம் எடுங்க. வாலிபனே ஒரு தீர்மானம் எடு. படிக்கிறீங்களா? ஒரு தீர்மானம் எடு. வேலை ஸ்தலத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. இவர்களை கர்த்தருக்கு நேராக நடத்துவேன். வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அதிகமான அனுபவம் இல்லை, பேச்சு திறமை இல்லை, ஆனால் ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தர் அவைகளை வாய்க்க செய்வார். இந்த பெண் அடிமைத்தனத்துல இருந்தாலும், இப்படி நாகமான் தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறான், எலிசா அன்றைக்கு போகிறான். ஆனா இவன் இங்கத்தான் அடிமைத்தனத்துல தான் இருக்கிறான். இருந்தாலும் ஒரு மனுஷனை தேவனுக்கு நேராக நடத்துகிறான். ஊழியம் செய்யணுமா, கர்த்தர் பயன்படுத்தணுமா, கர்த்தருடைய கிருபை வரங்கள் நான் நிரப்பப்படணுமா, ஒரு தீர்மானம் எடுங்க. யாரையாவது சரி கர்த்தருக்கு நேராக நடத்துவேன். வாய்ப்பு இருக்கும் போது கர்த்தருக்கு நேராக நடத்துவேன். பக்கத்து வீட்டாரை கர்த்தருக்கு நேராக நடத்துவேன். என்கிட்ட பிரச்சனையோடு வருகிறவர்களை கர்த்தருக்கு நேராக நடத்துவேன். தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, ஞானத்தை தாங்க. நான் யாரையாவது உமக்கு சபைக்கு நடத்தணும், ஆண்டவரே ரட்சிப்புக்கு நடத்தணும். நான் சும்மா இருக்கக்கூடாது. என்னுடைய கிருபை சும்மாக இருக்கக்கூடாது. என்னுடைய அபிஷேகம் சும்மாக இருக்கக்கூடாது. என்னுடைய நேரங்கள் சும்மாக இருக்கக்கூடாது. நான் ஏதாவது செய்யணும், யாரோடு பேசணும், யாருக்காவது ஜெபிக்கணும், யாரையாவது தேவனுக்கு நேராக நடத்தணும். எனக்கு கிருபை தாங்க, எனக்கு வாய்ப்பை உண்டாக்கி தாங்க. அந்த பெண் அடிமைத்தனத்துல இருந்து கொண்டே ஒரு மனுஷனை தேவனுக்கு நேராக நடத்தினால் எனக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது, எனக்கு எத்தனை ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் சும்மா இருக்க கூடாது. 5வது, அந்த பெண்ணிடத்துல நான் பார்க்கிறது என்ன தெரியுமா? அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு ஒரு ஆத்மாவை தேவனுக்கு நேராக நடத்துகிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தீர்மானம் எடுங்க. கர்த்தரை என்னை பயன்படுத்தணும். இந்த அனுபவத்துக்கு இந்த மகளிர், இந்த சிறு பெண்ணில் நாம் பார்க்கிற முதல் அனுபவம் ஆத்துமா பாரம், 2வது பிறர் மேல அன்பு, 3வது தேவனை நன்றாக அறிந்திருக்கிற அனுபவம், 4வது ஊழியரின் குறித்த மேன்மையான அனுபவம், 5வது சிறைசாலையிலே அடிமைத்தனத்தில் இருந்தாலும் நாகமானை தேவனுக்கு நேராக நடத்தின ஒரு அனுபவம். இந்த அனுபவத்துக்கு நேராக நாம் வருவோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்வாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.